ஒருத்தர் கார்த்திக் சிதம்பரம் கோடீஸ்வர வீட்டு பிள்ளை. ஏன்னா அவர் வர்ற வண்டியே 2 கோடி ரூபாய் மதிப்புள்ளது. அவர் ஜெயிச்சாருன்னா லண்டன்ல இருப்பாரா, அமெரிக்கால இருப்பாரா, டெல்லியில இருப்பாரோ தெரியாது. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பாவே சிதம்பரமே பெரிய பெரிய பதவி நிதியமைச்சரா இருந்திருக்காரு. நம்ம ஊருக்கு என்ன பண்ணிருக்காரு? என்னைக்காவது சிதம்பரத்தை சராசரி மக்கள் போய் சந்திக்கிற உண்டா? சராசரி மக்களை சிதம்பரம் சந்திச்சது உண்டா? காங்கிரஸ் எப்பவுமே பணக்காரங்க கட்சி. அவங்க லெவல் எல்லாம் பணக்காரங்களை பாக்குறது தான் இருக்கும். இப்ப தேர்தலுக்காக கார்த்திக் சிதம்பரம் வந்து உங்களை பாக்குறாரு. அதுவும் அதை செய்வோம், சாதனை செய்வோம், இதை செய்வோம் சொல்லி ஓட்டு கேட்கல. நீங்க எல்லாம் சீரியல் பாக்குறதுக்கு வழி விடுவோம், கேபிள் கட்டணத்தை குறைப்போம். நீங்க அந்த சீரியல் பாருங்க, இந்த சீரியல் பாருங்க. ஒரு வேட்பாளர், அதுவும் ஒரு சிதம்பரத்தின் மகன் ஓட்டு கேட்கிற விதமா. இந்த பக்கம் எச் ராஜா, அவரு இந்த தையல் கலைஞர்களுக்கு ஒரு தேர்தல் நடந்தது சென்னையில, 18 ஓட்டு கூட வாங்கல. அவரை கூட நீங்க எம்பிக்கு நிக்க வச்சிருக்கீங்க, ஓபிஎஸ் இபிஎஸ் ஓட சேர்ந்துகிட்டு. எச் ராஜாவை பொறுத்த வரைக்கும் மதவாதத்தை தூண்டிய விதத்தில் அவர் பேசிய பேச்சுக்களை இதுவரைக்கும் நம்ம மறக்கல. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒத்துமையா இருக்கிறோம். முஸ்லிம் மக்கள், இஸ்லாமிய மக்கள், கிறிஸ்துவ மக்கள், இந்து மக்கள் ஒத்துமையா இருக்கிறோம். என்னைக்கு பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்ததோ அன்னிலிருந்து ஒத்துமை போயிடுச்சு. மதவாதத்தை பேசுறீங்க, அது எச் ராஜா போன்ற மதவாதத்தை பேசியவர்கள் யாருமே இருக்க முடியாது. ஒரு மரியாதை இல்லாம பேசுவார், நாகரிகம் இல்லாம பேசுவார், மனதை புண்படுத்துற விதமா பெண்களை பத்தி பேசிய கருத்துக்கள், இஸ்லாமிய மக்களை பத்தி பேசிய கருத்துக்கள், கிறிஸ்தவ மக்களை பத்தி பேசிய கருத்துக்கள். அப்படிப்பட்ட ஒருத்தரை டெல்லிக்கு அனுப்ப நினைக்கிறீங்களே? உள்ளூர்ல இருக்கும் போதே இந்த ஆட்டம்னா இவங்க எல்லாம் டெல்லிக்கு போனா நாடு என்ன ஆகும்? எதுக்கு இந்த பாரதிய ஜனதா? எதுக்கு கம்பேக் மோடின்னு பேசுறீங்க? ஓபிஎஸ் இபிஎஸ் கொஞ்சம் கூட உங்களுக்கு விசுவாசம் இல்லையா? நன்றி இல்லையா? துரோகம் பண்ணிட்டு பேசுறீங்களே. இன்னைக்கு கோபேக் மோடியில நம்பர் 1 இருப்பது தமிழ்நாடுங்க. இந்த தமிழ்நாடு கோபேக் மோடியில இருக்கும் போது கம்பேக் மோடின்னு சொல்றீங்களே, இதை விட துரோகம் என்ன இருக்கு? இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு பேட்டி கொடுத்திருக்கார். முதல்ல அவர் அரசியலுக்கு வரட்டும், வரும் ஆனா வராதுங்கிற மாதிரி ஏச்சிக்கிட்டு இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்றாரு? நதிநீர் இணைப்பு திட்டத்தை நான் வரவேற்கிறேன், அதுக்கு டைரக்டா பாரதிய ஜனதா ஆதரிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுங்களேன். ஏன் இப்படி மூக்க தொடர விட்டு இப்படி மூக்க சுத்தி தொடறீங்க? உங்களுதான் பாரதிய ஜனதா வலை போட்டுக்கிட்டே இருக்காங்களே, நீங்களும் கழுவுற மீன்ல நழுவுற மீன் போய்கிட்டே இருக்கீங்க. ஆனா மனசுக்குள்ள பாரதிய ஜனதா இருக்கு. சொல்லிடுங்க. ஏங்க நதிநீர் இணைக்கிற திட்டம் இன்னைக்கு தான் சொல்றீங்களா? கடந்த 2014ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா தேர்தல் அணிக்கையில இது இருந்தது. பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கீங்க, அவ்வளவுதான். நதிகளை இணைப்போங்கிறது ஏற்கனவே பாரதிய ஜனதா சொன்னது. ஏன் 5 வருஷம் செய்யல? ஒரு நதியா நினைச்சாங்களா? இணைச்சிருந்தாங்கன்னா நீங்க சொல்லலாம், சொன்னபடி ஆரம்பிச்சுட்டாங்க, வேலையை முடிப்பாங்கன்னு. டைரக்டா பாராட்ட வேண்டியதான ரஜினிகாந்த் அவர்களே, பாரதிய ஜனதாவை ஆதரிக்கிறேன்னு. நான் அதிக நேரம் இல்ல, ஒண்ணுதான் முக்கியமா 2 விஷயம் சொல்லணும். முதல்ல துரோகம் செஞ்சவங்களை துரத்துங்க. 2வது பணக்கார கட்சிக்கு விடை கொடுங்க. இதே எச் ராஜா வந்தாருன்னா கேளுங்க. 2014 தேர்தல் அறிக்கையில் பாரதிய ஜனதா சொன்னது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவில் உள்ள எல்லார் வங்கி கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய் போடுவோம். சொன்னாங்களா இல்லையா? நான் நேத்து கூட எங்க பேங்க்கு போன் பண்ணி கேட்டேன். நான் கிளம்பி வந்து 10 நாள் ஆச்சுங்க, டூர் போய்கிட்டு இருக்கேன். எங்க மேனேஜர் மோடியா லேடியான்னு கூப்பிட்டு அம்மா இருந்த இடத்துல இந்த சர்வீஸ் டாக்ஸ் கட்டுறாங்க, நானும் கொடுக்குறோம் அந்த பணத்தை. அப்புறம் எதுக்கு தனியா ஒரு ஜிஎஸ்டி? இன்னைக்கு கேபிள் கட்டணம் 100 ரூபாய் இருந்தது 300 ரூபாய். இன்னைக்கு நான் போய் ஏடிஎம் பணத்தை எடுத்துக்க போய் என் டெபிட் கார்டு இருக்கு, அதுக்கு ஒரு அமௌண்ட் நான் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். எதுக்கு? எத்தனை தடவை வந்திருக்காரு மோடி தமிழ்நாட்டுக்கு? இப்ப வராரு, மாறி மாறி வராரு. கோயம்புத்தூருக்கு வராரு, தேனிக்கு வராரு, சென்னைக்கு வராரு. 5 வருஷத்துல எத்தனை தடவை வந்தாரு? இங்க மக்கள் பிரச்சனை, விவசாய மக்கள் போராடினப்ப மோடி வந்தாரா? கன்னியாகுமரியில மீனவர்கள் இறந்தப்ப மோடி வந்தாரா? கஜா புயல் மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டப்ப மோடி வந்தாரா? நீட்ல அப்பாவி குழந்தை அனிதா உட்பட சில குழந்தைகள் இறந்து போனாரு, மோடி வந்தாரா? இப்பதான் வர தெரியுதா? இந்த அடிமைகளுக்கு இப்பதான் கூட்டிட்டு வர தெரியுதா? பாமகவும் தேமுதிகவும் கூட்டணி வேற. எந்த பாமக அம்மாவை குற்றவாளின்னு சொன்னாங்களோ, எந்த தேமுதிக அம்மா பார்த்து மரியாதை இல்லாம பேசினாங்களோ, எந்த அன்புமணி ராமதாஸ் நாங்களா கேட்டோம்? ஓபிஎஸ் இபிஎஸ் அவர்களே, மானம் இருக்கா, வெக்கம் இருக்கா, ரோஷம் இருக்கா? நாங்களா கேட்டோம். தூணு நாங்களா துப்புனோம்? நாங்க மரியாதையா கேட்டோம். மனசாட்சி இருக்கா? துரோகம் பண்றீங்களே. உங்களை பார்த்து டயர் நக்கின்னு சொன்னவங்க காலில் விழுந்துட்டு அவங்கள கூட்டணியில வச்சுக்கிட்டு இருக்கீங்களே, இதை விட ஒரு கேவலம் உண்டா? இனிமே இந்த கேவலம் தமிழ்நாட்டில் நடக்கணுமா? சாதாரண கூட்டணியா, செட்டில்மெண்ட் கூட்டணிங்க? உங்க வரி பணத்தை கொள்ளையடித்து
2 வருஷமா மக்களுடைய வரி பணத்தை எல்லாம் சுரண்டி கோடி கோடியா சேர்த்த 2 அம்மாவாசைகள் ஓபிஎஸ் இபிஎஸ் இன்னைக்கு 500 கோடி கொடுத்து பாமகவோட கூட்டணி. உடனே விஜயகாந்த் பிரேமலதா கேட்டாங்க, அவங்களுக்கு 500 எங்களுக்கு எவ்வளவு? உடனே இந்த துண்டு போடுவோம் தெரியுமா, இந்த மாட்டு சந்தையில கைக்குள்ள விடுவோமே, 2 முடியாது 3 முடியாது கொஞ்சம் இறக்குங்க, சரிப்பா ஒரு 2.5 அதெல்லாம் முடியாது. கடைசியில் என்னதான் கொடுப்பீங்க? இல்லைன்னா நாங்க திமுக போறோம். அங்க போனாங்க, அவங்க சொல்லிட்டாங்க எங்க சீட்டும் இல்ல நோண்டி இல்ல, டிடிவி தினகரன் தான் வேட்பாளராக நிற்கிறார். ஆகவே உங்கள் பொன்னான வாக்குகளை பரிசு பெட்டகம் என்கிற பரிசு பெட்டி கழியுங்கள், சகோதரர் பாண்டிய வெற்றி பெற செய்யுங்கள், திரு டிடிவி தினகரனுக்கு வெற்றியை தேடி தாருங்கள் என்று கூறி நாளை நமதே, நாளைய வெற்றி நமதே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி சொல்லும் விழாவில் வந்து அதிகமாக பேசுவேன் என்று கூறி விடைபெறுகிறேன். அண்ணன் அவர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.